ஓகே ஓகே, டேப்பிங் இஸ் ஆன். நாங்கள் இப்போ போக போகிறது நீங்கள் பார்த்துருக்காத இடம். பெருங்களத்தூரில் இருக்கிற மலையில் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. அதை பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இது அந்த வழின்னு நினைக்கிறேன். கேமராமேன் காமேஷ் இதோ வந்து விட்டோம், அந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்னோட டீமில் ரிசர்ச்சர் போகிறவர் ஸ்ரீவத்சன், இவர் தான் அது. நானா ஸ்கிரிப்ட், கேமரா, டைரக்ஷன், எவ்ரி திங் இஸ் பை மிஸ்டர் காமேஷ். நாங்கள் ட்ராவல் பண்ண இடத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நியர்லி வந்து நாங்கள் குரோம்பேட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு. நாங்கள் வந்த ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் தான் இதுதான் நம்ம போக போகிற இடம். பார்க்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இல்லை? இந்த இடத்துல தான் நிறைய கொள்ளை எல்லாமே நடந்திருக்கு. இப்போ போகலாம் வாங்க. நமது சாதனையாளர் ஸ்ரீவத்சனுடன் உள்ளே நுழைகிறோம். அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே முன்னாடி போறாரு. போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால இப்போ எங்கள் 2 பேருக்கும் எங்கள் கேமராமேன் காமேஷ்க்கு எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறதுனால இப்போ சாப்பாடு தேடுற நேரம் வந்துருச்சு. அதனால உங்கள் கண்களை எல்லாம் நல்லா திறந்து வச்சுட்டு காதையும் நல்லா திறந்து வச்சுட்டு பின்னாடியே வாங்க. அவர் சாப்பாடு பசி நேரம் ஆகிவிட்டதால் அவர் சாப்பாடை தேடிக்கொண்டு முன்னேறுகிறார். அப்படியே இங்கே வாங்க. இங்கே கொஞ்சம் பாருங்க, இந்த பூ இருக்குல்ல, இந்த பூ பார்க்கறதுக்கு 5 இதோ இலையா பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பூ இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப விஷமா இருந்தது, இது நீங்க சாப்பிடக்கூடாது. ஆனா மோந்து பாத்தீங்கன்னா வாசனையா இருக்கும், வாயில எச்சி ஊறும் சாப்பிட்ற மாதிரி. ஆனா சாப்பிட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல போய் சேர்ந்துடுவீங்க. அதனால இந்த பூ இல்லை. ஆனா இது பக்கத்துல இங்க இருக்கு பாருங்க, இந்த பூ இதுல 6 இலைகள் கொண்டிருக்கும். அதனால இது நீங்க தாராளமா சாப்பிடலாம். இது சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். இதை இப்படிதான் சாப்பிடணும். நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப மோசமான பூ இதுதான். வாங்க போலாம். பாத்து சாதனையாளர் ஸ்ரீவத்சன் முன்னாடி போகிறார். அது அங்க பாருங்க, நல்லா பாருங்க, கருப்பா ஒரு உருவம். தெரியலையே, அனைவரும் அது கரடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்க, அதோ பாருங்க, இங்க இருந்து எப்படியும் ஒரு 5 மீட்டர் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, உங்களுக்கு பாத்தீங்களா? நீங்க உஷாரா இருங்க, சத்தம் போட்டீங்கனாலே அது உங்களை கண்டுபிடிச்சிரும். மூச்சு விடுறது கூட கொஞ்சம் அமைதியா விடுங்க, இல்லைன்னா அது உங்களை ஒரே அடிதான், உங்க அப்படியே தலையெல்லாம் தனியா போயிடும். நீங்க பாத்தீங்களா ஸ்ரீவத்சன்? அதை நல்லா பாருங்க, அது இருக்கு பாருங்க, கருப்பு உருவம் உட்காந்துருக்கு பாருங்க. எனக்கும் தெரியுது, அதோ இருக்கு. அதே அந்த உருவம் தான். அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இங்க இருந்து நவுந்து போறதுக்கு இங்கே வெயிட் பண்ண போறோம். பத்திரமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அது அனைவா போயிருந்தா நினைக்கிறேன். அது சாப்பாடு தேடுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆமா, சாப்பாடு தான் தேடுது. ஓ மை காட், அது நம்ம பாத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஓடுங்க 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 ஓடுங்க. இந்த மரத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். இந்த மரம் இந்த அமேசான் காட்டுல மட்டும்தான் கிடைக்கும். இந்த மரம் வந்து இந்த அமேசான் காட்டுல மட்டும்தான் தெரியும். பாத்தீங்கன்னா இது வந்து உங்களால வேற எங்கேயும் பார்த்துக்க முடியாது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வித்தியாசமா விசித்திரமா. ஸோ இந்த மாதிரி மரம் இருந்ததுன்னா அது பக்கத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த முட்கள்லாம் வந்து எதுக்கு பயன்படுத்தினா கரடிகள் வந்து முதுகு சொரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த மரத்து பக்கத்துல கண்டிப்பா ஒரு கரடி இருந்தே ஆகணும். நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். இது என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, இது கரடி சொரிஞ்சிருக்கும்போது அதோட முடி மாத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அப்படி இருக்கு. இந்த தண்ணி இருக்குமா உள்ள? கண்டிப்பா தண்ணி இருக்கும். நம்ம அதாவது கொஞ்சம் உஷாரா இருக்கும். அந்த தண்ணி குடிக்கலாமா? இல்ல, குடிக்கிறதுக்கு ஏற்றதே கிடையாது. நிச்சயமாக அது குடிக்கிறதுக்கு ஏற்றது கிடையாது. நீங்க இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா உங்க வாயெல்லாம் கொஞ்சம் அமைச்சு வச்சாதான் உங்களை உயிர் போயிட முடியும். இல்லை போய் சேர்ந்துருங்க சீக்கிரத்துல. நம்ம அப்படியே நடந்து போற இல்ல இங்க வாங்க சீக்கிரம் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரடியோட சாணம் நல்லா தெரியுது. இது வந்து இப்பதான் வந்து இது காயாததுனால இப்பதான் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது என்ன சாப்பிட்டதுன்னு உங்களால கணிக்க முடியுதா? அது என்ன சாப்பிட்டதுன்னு தெரியல. உருண்டே நிறைய இருக்கு. அதிகமா நான் என்ன நினைக்கிறேன், பெரிஸோட விதைகள் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரெட் பெரிஸ் நிறைய சாப்பிட்டுருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கு. பக்கத்துல நிறைய ரெட் பெரிஸ் இருக்கிறதுனால. ரெட் பெரிஸ்ன்றீங்க, அது பச்சை கலர்ல இருக்குங்களே? இல்ல, ரெட் பெரிஸ் அது உள்ள போய் சாணி எல்லா சாணியும் பச்சை கலர் தாங்க வெளில வரணும். அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும். வாங்க போலாம். அந்த இடத்த தொடர்ந்து நாங்க போயிட்டே இருக்கோம். நாங்களும் ஸ்ரீவத்சனை தொடர்ந்து தான் போறோம். அவர் 2 மணி நேரமா எங்க போறாருன்னே தெரியல.
அவர் ஏதோ சொல்றாரு, எனக்கு கண்டுபிடிச்சிருவேன்றாரு. அவரை நம்பிதான் போயிட்டு இருக்கோம் படக்குழுவே. போலாம் வாங்க, அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்டுருவோமே. கொஞ்சம் வாங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறோ இல்ல ஓடையோ இல்ல போய் ஏதோ ஒன்று போயிருக்கு. இந்த இடத்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமா இருக்கு. வித்தியாசமா தெரியுது, உங்களுக்கே வித்தியாசமா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து போனோம்னா கண்டிப்பா மக்கள் குடி வர இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதனால நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். நம்ம அங்க தொடர்ந்து போவோம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கற்களை பத்தி எப்படி உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாதிரி ஏதோ அடிச்ச மாதிரியே இல்லைங்களா உங்களுக்கு? இந்த கற்கள் எப்படி உருவாயிருக்குன்னா, இங்க தெரியுது பாத்தீங்களா இந்த மலை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு இது ஒரு எரிமலை. இது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சுது. அது வெடிக்கும் போது அந்த எரி குழம்புகள்லாம் இந்த வழியில தான் இப்படி ஓடிச்சு. இது ஓடும்போது அப்படியே இந்த இடத்துல தண்ணியும் கூட சேர்ந்து ஓடினதால அப்படியே இறுக்கி பாறைகளா விட்டதுனால இதெல்லாம் அப்படியே இருக்கு. இது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வரிகள் எல்லாம் இந்த வரிகள் எல்லாம் மற்ற பாறைகள் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த எரிமலை எப்போ வேணா வெடிக்கலாம். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, இந்த இடத்துல ஒரே புகை மூட்டமா இருக்கிறதுனால இது இன்னும் புகையை கக்கிட்டு தான் இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இது நம்மளுக்கு ஆபத்து இல்லைங்களா? இது இந்த இடத்துல நம்ம ஆபத்து தான். நம்ம ஆபத்து இருக்கனால இந்த இடத்த செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்து இதே மாதிரி பாறைகள் நிறைய இந்த இடத்துல இருக்கு. இதை கால் எடுத்துக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய புதைக்குழிகள் எல்லாம் புதைஞ்சு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது, நம்ம ஒரு பள்ளத்தாக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த பள்ளத்தாக்கு எங்க போகணும் அதிகமா அந்த மலையோட அடிவாயிலுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பள்ளத்தாக்குக்கு ஒரு முன்னெச்சரிக்கை எதுவுமே நம்ம போறோமே, அது பயமா இருக்குது எனக்கு. போலாமா? நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே இந்த இடத்த வந்து ஒரு வாட்டி சோதனை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஒரு கூட்டிட்டு போறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தம்பி என் கூட வரலாம். இப்ப நம்ம இங்க இந்த வழியில வந்துட்டே இருக்கோம். இந்த வழியில பாத்தீங்கன்னா பாதை 2ஆ பிரியுது. நமக்கு இன்னும் சொல்ல போனா 3ஆவே பிரியுது. இந்த சைடு ஒரு வழி போகுது, அங்க ஒண்ணு போகுது, இங்க ஒண்ணு போகுது. இந்த வழி எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மலையோட அடிப்பகுதிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க கம்மேஷ், அங்க பாருங்க இங்க ஒரு கோயில் இருக்கு. அநேகமா இது என்ன கோயிலா இருக்கும்னு நினைக்கிறேன்னா காட்டுவாசிகள் வழிபடுற கோயிலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம இந்த இடத்துல இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ஸ்ரீவாசன். பரவாயில்ல கமேஷ், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க வாங்க போய் பார்ப்போம், கிட்ட போய் பார்ப்போம். தற்காப்பு ஆயுதமும் நான் எதுவும் எடுத்துட்டு வரல. இப்ப அந்த கோயில் அங்க பாத்துருக்கீங்க. அந்த கோயில் வந்து என்னன்னா நம்மளால யூகிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்குங்க. இது வந்து தொலைக்காட்சியில நம்மளால இப்ப காட்ட முடியாது. ஸோ அதனால நாங்க அதை கட் பண்ணிட்டு நாங்க வந்து இங்க மலைப்பாதையில போலான்னு இருக்கோம். ஸோ வாங்க ராமேஸ்வரன் பார்த்து கீழே காலை பார்த்து வச்சுவாங்க. முள்ளு போடுறதா நிறைய ஜாக்கிரதையா. இது பாத்தீங்கன்னா ஒத்தடி பாதை மாதிரி இருக்குங்களே. ஆமா, இதுல நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் மட்டுமே இந்த வழியில பயணிச்சிருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. இந்த வழியில வந்து கரடிகள் நடமாட்டம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் சிறுத்தைகள் கூட நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால பார்த்துவாங்க. மிருகங்கள் அடிக்கடி நடமாட இடத்துல நம்ம இப்படி போறது சரியா? சரியில்லைன்னா இருந்தாலும் நம்ம டிவியில நிறைய பேர் இந்த மாதிரி இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம பணைய வச்சு போறோம். இது ஏன் இப்படி இருக்கு? இது ஒரு மாதிரி பாத்தீங்களா நீங்க? இது நான் என்ன நினைக்கிறேன்னா, பல மாசங்களுக்கு முன்னாடி பெரிய யானை வந்து இங்க வந்து அது வந்து சாணத்தை போட்டு போயிருக்கனால அது இப்படி குவிஞ்சு போயிருக்கு இங்கே. ஸோ இந்த இடத்துல யானைகளும் இருக்குன்றது வந்து இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பாத்தீங்கன்னா கருப்பா உருண்டே இருக்கிறதுனால இது அநேகமா இங்க ஏதோ நிறைய பெரிஸ் வந்து பெரிய பூக்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இங்க வந்து அதுவும் இல்லாம இந்த கல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பா இருக்கு. இது வீசெல்லாம் விட்டு நிறைய இதுவா இருக்கனால இப்ப இந்த மாதிரி உடஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எரிமலை கல் வந்து இப்ப கொஞ்ச நாள் தான் வெடிச்சு வெளியே வந்து விழுந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பார்த்தாலே தெரியும் நான் சாதா கல்லுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க என்ன கார்பனேட் இதுல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டைமண்ட் உருவாக்குற கார்பனேட் இது வந்து இன்னும் ஒரு 1,00,000 ஆண்டுகள் உள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பா இது வந்து டைமண்டா தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இது வெடிச்சு வெளிவந்ததுனால இதுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம மேற்கொண்டு இந்த பாதையில போவோம். நான் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாதை வந்து 2ஆ பிரியுது. இந்த இடத்துல நம்ம எப்படி போறதுன்றதை முடிவு பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இப்ப வெயில் வந்து ரொம்ப சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கனால உடம்பு சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆயிடுது. அந்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரமா வந்து தலை சுத்தி வாந்தி எல்லாம் வந்து சீக்கிரமா கீழே விழுந்துரும். இப்ப நம்ம முக்கியமான அடிப்படை தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி. அந்த தண்ணியை தேடிதான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். இந்த 2 பாதையில் எதுல போறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதனால நீங்களும் எங்களுக்கு கூடயே வாங்க.
அவர் ஒரு பாதையை சூஸ் பண்ணி அவர் போயிட்டாரு. அவர் எந்த விதத்துல சூஸ் பண்ணாரு எங்களுக்கு தெரியல. இந்த மலைப்படுக்கு மாதிரி இருக்கறனால அவர் போறாருன்னு நினைக்கிறோம். போலாம் வாங்க. நம்ம ரொம்ப நேரமா இந்த பாதையில நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன வருது எங்க போறோம்னு தெரியல. அநேகமா நம்ம வழி இல்லாம தொடர்ந்து போயிட்டோம்னா ஸ்ரீவத்சன் நம்ம 1 மணி நேரமா நடந்துட்டு தான் இருக்கோம். நீங்க இன்னும் வழியை கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியலையே. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் வாங்க. அங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்க ஏதோ வழி தெரியுது இந்த இடத்துல. இங்க பாருங்க நம்ம அரசத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வழி தெரியுது. அங்க தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. அது என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. நீங்க பாத்தீங்களா ஒரே இடத்துக்கே வந்துட்டோம் போல இருக்க. என்ன மாயம் தெரியல, என்ன மந்திரம் தெரியல. இந்த காட்டுவாசிங்க இங்க மற்ற ஆளுங்க உள்ள வரக்கூடாது, இந்த மலைக்குள்ள போக கூடாதுன்றதுனாலே நம்மள குழப்பி விடுறதுக்காகவே இந்த வழியை உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கோயிலோட முன்பக்கத்துல இருந்து நம்ம இந்த கோயிலை பார்த்தோம். இப்ப கோயிலோட சைட்ல இருந்து பாக்குறோம். இப்ப நம்ம எந்த வழியா இங்க வந்திருக்கோன்னு தெரியாதனால, அதுவும் இல்லாம நம்ம குழுவினர்கிட்ட வந்து இப்ப அத்தியாவசிய தேவைகள் அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே இல்லாதனால இப்ப இந்த இடத்துக்கு கிளம்புறது நம்ம ரொம்ப நல்லது நினைக்கிறேன். இருட்டிக்கிட்டே வருது. ஸோ அதனால இருட்டாயிடுச்சு, நம்மளால இந்த இடத்த பார்க்க முடியாது. கண்ணு தெரியும் போது நம்ம எங்க போறோம் எங்க வரோம்னு தெரியல. அதனால இருட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஸோ நீங்க வந்து இந்த இடம் வந்து எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இது ஒரு அரிய இடம். இப்ப இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த இடம் நம்ம ஏற்கனவே பார்த்த இடம். அந்த மலைக்கு மேல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுவர் மாதிரி ஒரு வேலி மாதிரி ஒரு இதை ஏற்படுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்காக அந்த ஏற்படுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த வழியா தான் யாராவது வந்தாங்கன்னா தப்பிச்சு போறதுக்கும் உணவு சேகரிக்கிறதுக்கும் உணவு சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கதான் இந்த இடத்துல தான் அந்த காட்டுவாசிகள் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. இந்த இடம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்க ஒரு மலை இருக்கு, இந்த பக்கம் ஒரு மலை இருக்கு. இப்ப நம்ம போற வழி வந்து 2 மலைக்கும் நடுவுல போறதுனால நம்ம கிட்ட நம்ம எதிர்பார்த்ததோட இது வந்து ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இப்ப நமக்கு தேவையான பேட்டரிஸ் இதெல்லாம் நம்ம யாருமே முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் இல்லாதனால நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு அரிய இடத்தோட இன்னொரு அடி பார்க்கலாம். பாய். இந்த பயணத்துக்கு ஹெல்ப் பண்ணவர் எங்க ரிசர்ச்சர் ஸ்ரீவத்சன், அவருக்கு ரொம்ப நன்றி. பாதுகாப்பா எங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போது நம்ம வந்த வழியிலே திரும்பி போய்கிட்டு இருக்கோம். நம்ம எனக்கு முன்னாடி போறதுதான் என் கேமராமேன் காமேஷ். கொஞ்சம் பாருங்க. இவர்தான் எங்க கேமராமேன் காமேஷ். இவரை பாத்துக்கோங்க நல்லா. இவர்தான் என் கூட வந்து என்னோட பயணத்துல என்னோட கூட இருந்து எனக்கு எல்லா உதவியும் பண்ணியிருக்காரு. நான் பட்ட கஷ்டத்துல அவரும் பட்டிருக்காரு. நான் தனியா தான் பட்டேன். இவர் இந்த கேமராவையும் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இப்ப நாங்க என்ன பண்றோம்னா நாங்க வந்த வழியிலேயே போய்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்த வழியில எங்க பைக்கு போய் அடைஞ்சிருவோம் நினைக்கிறேன். இன்னொரு 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துக்கு போயிருவோம் நாங்க நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்த வழியா சரியா தான் போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த பாறையெல்லாம் பாருங்க, கீழே நம்ம நடந்த வந்த வழி இடம் எல்லாம் நமக்கு அப்படியே கிளியரா தெரியுது. நீங்க சொன்ன அந்த ஆத்து படகு கூட தான் இருக்கு. ஆமா, இது அப்படியே தொடர்ந்து போனோம்னா நம்ம இந்த வண்டிக்கு போயிடலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு அரிய இடத்தோட நாங்க திருப்பி உங்களை சந்திக்கிறோம். பாய் ஃப்ரம் ஸ்ரீ அண்ட் காமேஷ். இதோ பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா ஒரு வழியா நாங்க டிராவல் பண்ணி வந்த எங்களோட பைக்குக்கு வந்துட்டோம். நாங்க ஒரு வழியா இந்த இடத்த காட்டை விட்டு தாண்டி அந்த கேனிபால்ஸ் கிட்ட இருந்து வெளியில வந்துடாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டியது எங்கள் சாதனையாளர் மற்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்த எங்கள் ரிசர்ச்சர் ஸ்ரீவத்சன் அவர்கள் மற்றும் அவரோட கேமராமேன் காமேஷ். பாய். அடுத்த எபிசோட்ல உங்களை திருப்பி பாக்குறோம். இன்னொரு அரிய ஒரு பெரிய பொருளோடையோ இல்ல ஒரு பெரிய இடத்துல உங்களை பாக்குறோம். Until then, bye from Kamesh and Srivatsan. Bye.